த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இன்னைக்கு ஏப்ரல் 14, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி கிடையாது. ஏன்னா அதுக்குன்னு நிறைய வீடியோஸ் ஏற்கனவே இருக்கு. நாம இன்னைக்கு பார்க்க போறது அவர் வாழ்நாள்ல எடுத்த மிக முக்கியமான அந்த ஒரு முடிவு, பலரையும் அதிர செய்த அந்த முடிவு. நான் ஹிந்துவா பிறந்தேன், அது என் கையில இல்ல. ஆனா நான் சாகும் போது ஒரு ஹிந்துவா சாக மாட்டேன். 1935 டாக்டர் அம்பேத்கர் முழங்கின இந்த வார்த்தை இந்திய அரசியலையே உழுக்குச்சு. கடைசியில் அவர் சொன்ன மாதிரி 1956 லட்சக்கணக்கான மக்களோட சேர்ந்து புத்த மதத்தை தழுவினாரு. எதனால அம்பேத்கர் இந்து மதத்தை இவ்வளவு கடுமையா எதிர்த்தாரு? காந்தி கூட அவருக்கு என்ன முரண்பாடு? எல்லாத்துக்கும் மேல அன்னைக்கு RSS எதிர்த்த அம்பேத்கரை இன்னைக்கு ஏன் அதே RSSும் பாஜகவும் தூக்கி பிடிக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மாஸ்டர் பிளான் என்ன? இதத்தான் இன்னைக்கு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கேன். இப்ப இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அம்பேத்கர் ஜெயந்தி வந்துட்டாலே போதும், பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி பாஜக RSS அமைப்புகளுடைய அத்தனை முக்கிய முகங்களும் அம்பேத்கருடைய உருவப்படங்களுக்கு மாலை போடுறது என்ன, அவருடைய சிலைகளுக்கு மரியாதை செலுத்துறது என்னன்னு நிறைய விஷயம் பண்ணுவாங்க. ஆனா இதே RSS காரங்களும் இதே பாரதிய ஜனதா கட்சியுடைய சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவங்களும் கடந்த காலங்கள்ல அம்பேத்கருடைய சிலையை ரோட்ல போட்டு உடைச்சிருக்கிறாங்க, அவருடைய உருவப்படங்களை போட்டு எரிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இவ்வளவு பெரிய மாற்றம் வந்ததற்கான மிக முக்கியமான காரணம் அது ஒரு மிக முக்கியமான அரசியல் நகர்வாகவும் இருக்கக்கூடியது அப்படின்றதுதான். அம்பேத்கர் வெறும் உணர்ச்சி வசப்பட்டு மட்டும் இந்து மதத்தை எதிர்க்கல, அவர் ஒரு பெரிய அறிஞர். இந்து மதத்துடைய சாதிய கட்டமைப்பு தான் அவருடைய இந்த எதிர்ப்புக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தது. இந்து மதம் அப்படின்றது ஒரு மதமே கிடையாது. அதில் இருக்கக்கூடிய பிரிவினைகள் அப்படின்றது வேலையை மட்டும் பிரிக்கக்கூடிய வேலையை செய்யல, அது தொழிலாளர்களை பிரிக்குது. தொழிலாளர்கள்னா மக்கள், ஒட்டு மொத்தமா இந்து மதம் அப்படின்னா மக்களை பிரிக்கக்கூடிய ஒரு மதம் அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாவே அவர் அனௌன்ஸ் பண்ணாரு. 1927 மனுஸ்மிருதியை பொது இடத்துல போட்டு எரிச்சாரு. ஏன்னா அதுதான் மனிதர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வை சட்டமா வடிவமைக்குது அப்படின்றத அவரு தீர்க்கமான வாதங்களா முன் வச்சுக்கிட்டே இருந்தாரு. என்னதான் இருந்தாலும் நாம பிறந்த மதம், கொஞ்சம் அதை சீர்திருத்துவம்னு அவர் நிறைய முயற்சிகள் பண்ணாரு. உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவுடைய மகத் நகர்ல தலித் மக்களை பொது தொட்டியில இருந்து தண்ணீர் எடுக்க 1927 மார்ச் 20 அவர் செஞ்ச அந்த மகத் சத்தியாகிரகம் 1930 மார்ச் 2 மகாராஷ்டிராவுடைய நாசிக்ல இருக்கக்கூடிய காலாராம் கோவிலுக்குள்ள தலித்துகளையும் கூட்டிட்டு போற அந்த நாசிக் காலாராம் கோவில் நுழைவு போராட்டம்னு பல போராட்டங்களை நடத்தினாரு. ஆனா இந்து மதம் தன்னை மாத்திக்காதுன்னு ஒரு கட்டத்துல அவரே முடிவெடுத்தாரு. அவர் எதிர்பார்த்தது ஒரு சீர்திருத்தம் மட்டும் கிடையாது, அடிப்படை மாற்றம். அது இந்து மதத்துல சாத்தியம் இல்லைன்னு நினைச்சதுனாலதான் அவரு அந்த மதத்துல இருந்தே வெளியேறினாரு. இதனால அம்பேத்கருக்கும் மற்ற தலைவர்களுக்கும் இடையில நிறைய முரண்பாடுகள் அப்படின்றது ஏற்பட்டது. குறிப்பா காந்தி அவர்கள் கூட அம்பேத்கர் அவர்கள் செஞ்ச அந்த சண்டமார்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காந்தி சாதிய முறையில் இருக்கக்கூடிய தீண்டாமை அப்படின்ற விஷயத்த மட்டும்தான் எதிர்த்தாரு. ஆனா வர்ணாசிரம தர்மம் அப்படின்றது அப்படியே இருக்கணும் அப்படின்றது காந்தியுடைய பிலாசபில மிக முக்கியமான ஒன்னா இருந்தது. ஆனா அம்பேத்கர் சாதிய வேரோட பிடுங்காம தீண்டாமையை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னாரு. இதனால இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில முரண்பாடு அப்படின்றது இருந்துகிட்டே இருந்தது. 1932 வட்டமேசை மாநாடுக்கு அப்புறமா இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் வழங்கப்படும் அப்படின்னு பிரிட்டிஷ் பிரதமரா இருந்த ராம்சே அறிவிக்கிறாரு. இது அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாள் வெற்றியா பாக்குறாரு. இந்து சமூகத்துடைய சாதிய கொடுமைகள்ல இருந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் அரசியல் ரீதியிலா விடுதலை பெறறதுக்கு இது ஒண்ணுதான் ஒரே வழி அப்படின்றத அவரு ரொம்ப ரொம்ப தீர்க்கமா நம்பினாரு. ஆனா அதே சமயத்துல எரவாடா சிறையில இருந்த காந்தி தனி தொகுதிகள் வந்துச்சு அப்படின்னா இந்து சமூகம் ரெண்டா பிளவுபற்றும், தீண்டாமை ஒழிப்பு சாத்தியம் இல்லாம போயிடும் அப்படின்றத சொன்னதோடு மட்டும் இல்லாம 1932 செப்டம்பர் 20 சாகும் வரை நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணாரு. ஒரு பக்கம் தன்னுடைய சொந்த மக்களுடைய அரசியல் உரிமை, இன்னொரு பக்கம் காந்தியுடைய உயிர். அம்பேத்கருக்கு ரொம்ப ரொம்ப தர்ம சங்கடமான சூழலா இருந்துச்சு. ஒருவேளை காந்தியோட உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாடு முழுக்க இருக்கக்கூடிய தலித் மக்கள் மீது வன்முறை அப்படின்றது கட்டவிழ்த்து விடப்படும் அப்படின்னு பயந்த அம்பேத்கர் கடைசியா கொஞ்சம் இறங்கி வந்தார். 1932 செப்டம்பர் 24 அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையில அந்த புகழ்பெற்ற பூனா ஒப்பந்தம் அப்படின்றது கையெழுத்தாச்சு.
அதன்படி தனி தொகுதி முறை அப்படின்றது ரத்து செய்யப்பட்டு மாகாண சட்டமன்றங்கள்லையும் மத்திய நாடாளுமன்றத்திலையும் ஒடுக்கப்பட்டவங்களுக்காக சில இடங்கள் அப்படின்றது ஒதுக்கப்பட்டுச்சு. ஆனாலும் பின்னாடி இதுக்காக அம்பேத்கர் ரொம்பவும் வருத்தப்பட்டார். வாட் காங்கிரஸ் அண்ட் காந்தி டிட் ஃபார் தலித்ஸ் அப்படின்ற அவருடைய புகழ்பெற்ற புத்தகத்துல தனது வேதனையை பல தடவை அவரு வலியுறுத்தி இருக்கிறாரு, அதை பதிவும் செஞ்சிருக்கிறாரு. அடுத்ததா நேரு அவர்கள் கூட அம்பேத்கர் அவர்களுக்கு ஏற்பட்ட முரண்பாடு. இந்து சட்ட திருத்த மசோதா விஷயத்துல நேரு கூட அவருக்கு கடுமையான கருத்து வேறுபாடு அப்படின்றது இருந்துச்சு. பெண்களுக்கு சொத்துரிமை தரணும் அப்படின்றது அம்பேத்கர் கொண்டு வந்த அந்த மசோதாவுடைய அடிப்படை சாராம்சமா இருந்துச்சு. ஆனா அப்போ காங்கிரஸ்லயே இருந்தவங்க நிறைய பேர் எதிர்த்ததுனால நேருவால அதை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு சூழல் அப்படின்றது ஏற்பட்டுச்சு. இதனாலதான் அம்பேத்கர் தனது அமைச்சர் பதவியே ராஜினாமா செஞ்சாரு. ஆர்எஸ்எஸ் அம்பேத்கர் பத்தி தானே நம்ம பேசிட்டு வந்தோம், திடீர்னு ஏன் காந்தியும் நேருவையும் பத்தி பேசுறேன் அப்படின்னு நீங்க ஒரு சந்தேகத்தை எழுப்பலாம். காரணம், அம்பேத்கருடைய முக்கியமான முடிவுகளை எதிர்த்தது அப்போ காங்கிரஸ்ல இருந்த இந்துத்துவா சித்தாந்தத்துல ஊறி போயிருந்த சிலர், இல்லாட்டி பலர்னு கூட சொல்லலாம். அம்பேத்கர் ஒரு மதசார்பற்ற ஜனநாயகத்தை விரும்பினாரு. ஆனா ஆர்எஸ்எஸ் ஒரு ஹிந்து ராஷ்டிரம் அப்படின்றத விரும்பிச்சு. ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கைகள் அம்பேத்கருடைய சமத்துவ கொள்கைகளுக்கு அப்படியே நேர் எதிரானது. ஹிந்து ராஷ்டிரம் அமைஞ்சா அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பேராபத்து அப்படின்னு அம்பேத்கர் தெல்ல தெளிவா எச்சரிச்சாரு. அம்பேத்கர் தன்னுடைய புகழ்பெற்ற பாகிஸ்தான் ஆர் தி பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற புத்தகத்துல ரொம்ப தெளிவான ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்கிறாரு. அவருடைய வாக்கியத்தை நான் அப்படியே படிச்சு காட்டுறேன். இந்து ராஷ்டிரம் என்பது ஒரு நிஜமான உண்மையாகிவிட்டால் அது இந்த தேசத்திற்கு நேரிடும் மிகப்பெரிய பேராபத்தாக அமையும். இந்துக்கள் என்ன சொன்னாலும் சரி, இந்து மதம் என்பது சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்திற்கு எதிரானது. அது ஜனநாயகத்திற்கு பொருந்தாத ஒன்று. எனவே ஹிந்து ராஷ்டிரம் உருவாவதை எந்த விலை கொடுத்தாவது நாம் தடுத்தாக வேண்டும். இது அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய வாக்கியங்கள்ல மிக மிக முக்கியமான வார்த்தை. ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஜனநாயக விழுமியங்களுக்கு எதிரானது. அது மேல்தட்டுக்காரங்களுக்கு மட்டுமே எப்பவுமே செயல்படக்கூடியது. ஆர்எஸ்எஸ் முன்வைக்கப்படக்கூடிய இந்த இந்து ஒற்றுமை அப்படின்றது வெறும் கண் துடைப்பு தான் அப்படின்னு சரமாரியா இந்த ஆர்எஸ்எஸ் உடைய அத்தனை சித்தாந்தங்களையும் கொள்கைகளையும் அவரு விமர்சிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. 1948 மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்டப்போ ஆர்எஸ்எஸ் அமைப்பு பட்டேல் அவர்களால தடை செய்யப்பட்டது. அப்போ நேரு அவர்களுடைய அமைச்சரவையில சட்ட அமைச்சரா இருந்த அம்பேத்கர் அதை முழுமையா ஆதரிச்சிருந்தாரு. ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளுடைய செயல்பாடுகள் நாட்டினுடைய பாதுகாப்பிற்கும் மதச்சார்பின்மைக்கும் அச்சுறுத்தல் அப்படிங்கிறது தான் அவருடைய உறுதியான நிலைப்பாடா இருந்துகிட்டே இருந்தது. ஆர்எஸ்எஸும் சும்மா இல்ல, அம்பேத்கரை கடந்த சில ஆண்டுகள் வரைக்கும் மிக கடுமையா எதிர்த்த ஒரு அமைப்பா தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பு இருந்திருக்காங்க. குறிப்பா தலித் மக்களின் உரிமைக்காகவும் இந்து சமூகத்துடைய சட்ட சீர்திருத்தத்துக்காகவும் அம்பேத்கர் எடுத்த அத்தனை முயற்சிகளையுமே ஆர்எஸ்எஸ் கடுமையா எதிர்த்திருக்கிறாங்க. அம்பேத்கர் தலைமையிலான குழு இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கிய போது ஆர்எஸ்எஸ் அதை ஏத்துக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அதை அவங்க மறுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு பதிலா பழமைவாத மனுஸ்மிருதியை தான் இந்தியாவுடைய சட்டமா இருக்கணும் அப்படின்னு தொடர்ச்சி அவங்க வாதிட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கான ஆதாரம் எங்கன்னு நீங்க கேட்கலாம். ஆர்எஸ்எஸ் உடைய அதிகாரப்பூர்வ இதழான ஆர்கனைசர்ல 1949 நவம்பர் 30 அந்த இதழ்ல இந்த மாதிரி ஆர்கனைசர் எழுதியிருந்தாங்க. நமது அரசியலமைப்பு சட்டத்தில் பண்டைய பாரதத்தின் தனித்துவமான சட்ட வளர்ச்சி பற்றி எதுவும் இல்லை. மனுவின் சட்டங்கள் இன்றும் உலகையே வியக்க வைக்கின்றன. ஆனால் நமது அரசியலமைப்பு சட்ட மேதைகளுக்கு இது ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை அப்படின்னு அம்பேத்கரை மட்டும் இல்லாம அந்த ஒட்டுமொத்த குழுவையுமே கடந்த காலங்கள்ல ஆர்எஸ்எஸ் கடுமையா எதிர்த்திருக்காங்க அப்படின்றதுதான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருந்திருக்கு. அம்பேத்கர் சட்ட அமைச்சராக இருந்தப்போ இந்து பெண்களுக்கு சொத்துரிமை, விவாகரத்து உரிமை, ஒருதார மனம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வலியுறுத்தி இந்து கோட் பில் அப்படின்ற ஒரு மசோதாவை கொண்டு வந்திருந்தாரு. இதுக்கு ஆர்எஸ்எஸும் அதுக்கு கீழே செயல்பட்ட பல இந்துத்துவ அமைப்புகளும் நாடு தழுவிய அளவுல போராட்டங்கள் நடத்தி இருக்கிறாங்க. டெல்லியில அம்பேத்கருடைய உருவ பொம்மைகளையும் போட்டு எரிச்சிருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் உடைய தலைவராக இருந்த கோல்வால்கர் இந்த மசோதாவை இந்து கலாச்சாரத்தை அழிக்கும் முயற்சி அப்படின்றத ரொம்ப திட்டவட்டமான ஒரு ஸ்டேட்மெண்டாவே கொடுத்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஆர்எஸ்எஸ் தலைவராக இருந்த கோல்வால்கர் இந்த மசோதாவை இந்து கலாச்சாரத்தை அழிக்கும் முயற்சி அப்படின்னு நாடு முழுக்க போய் உரையாற்றினாரு. அம்பேத்கரை நவீன மத விரோதி அப்படின்னும் அவரு வர்ணிச்சுக்கிட்டே இருந்தாரு. இந்த போராட்டங்கள் காரணமா தான் நேரு பின்வாங்கினாரு. அதனாலதான் அம்பேத்கரும் தனது பதவியை ராஜினாமா செய்தார் அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். அம்பேத்கர் 1956 புத்த மதத்துக்கு மாறினதை ஆர்எஸ்எஸ் ஒரு பெரிய பின்னடைவா தான் பார்த்தாங்க.
இந்து மதத்துக்குள்ளேயே இருந்துட்டு சீர்திருத்தம் செஞ்சிருக்கலாமே தவிர வெளியே நீங்க போனது மிகப்பெரிய தவறு அப்படின்ற விமர்சனத்தை டைரக்டாவே அம்பேத்கர் மேல வச்சாங்க. ஆனாலும் கூட அம்பேத்கருடைய அந்த 22 உறுதிமொழிகள், அதுல மிக முக்கியமா இந்து கடவுள்களை வழங்க மாட்டேன் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது உட்பட அந்த 22 உறுதிமொழிகளையும் RSS இன்னைக்கும் ஏதோ ஒரு வகையில எழுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சரி, இப்ப நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். அம்பேத்கர் எதையெல்லாம் எதிர்த்தாரோ அதை இதே RSS அமைப்புகள் அப்படியே கையில எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை உள்வாங்கிக்கிட்டாங்க. பாஜக இன்னைக்கு அம்பேத்கரை இந்த அளவுக்கு தூக்கி பிடிக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்றத பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு பெரிய விளக்கம்லாம் தேவையில்லைங்க. காரணம் வாக்கு வங்கி, அதிலும் தலித் வாக்கு வங்கி. இந்தியாவில் கிட்டத்தட்ட 17-20% மக்கள் தலித் மக்களாக தான் இருக்கிறாங்க. இவங்களுடைய ஓட்டு இல்லாம இந்தியாவில் ஒரு பெரிய வெற்றியை யாராலுமே அடைய முடியாது. பாஜகவுக்கு இது நல்லாவே தெரியும். அதனாலதான் அம்பேத்கரை தங்களுடைய ஆளா காட்டிக்கிறதுக்கான முயற்சியை அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தருடைய பிம்பத்தை எடுத்துக்கிட்டு அவருடைய கொள்கைகளை மறைச்சுக்கிட்டு தங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது அப்படின்றது அரசியல் அபகரிப்பு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி விமர்சனம் செய்யலாம். இந்த விமர்சனம் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, இன்னைக்கு தேதிக்கு பாஜகவுக்கும் RSSக்கும் முழுமையா பொருந்தும். நேத்து எதிர்த்த அம்பேத்கரை இன்னைக்கு ஏத்துக்கிட்டாங்க, இன்னைக்கு எதிர்க்கக்கூடிய பெரியாரை நாளைக்கு ஏத்துக்குவாங்க. ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க உயிரோட இருக்கணும் அப்படின்னா எதற்கும் செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க அப்படின்றதுதான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அம்பேத்கர் அப்படின்ற அந்த வார்த்தையை வெறும் வழிபடக்கூடிய வார்த்தையாகவோ, இல்லாட்டி ஒரு சிலைகளுக்கு மாலை போடக்கூடியதாகவோ, இல்ல ஒரு அறையில ஒரு போட்டோவை வச்சுக்கிட்டு பூத்துவதன் மூலியமாவோ நினைவு கூறக்கூடியது அல்ல. இந்தியாவுடைய முகத்தை மாற்றணும் அப்படின்னு விரும்பினவர் அம்பேத்கர். அவருடைய கொள்கைகளை முன்னெடுத்து கொண்டு போய் அவர் கண்ட அந்த இந்தியா அப்படின்ற ஒரு பெரிய கனவை அடையிறது அப்படின்றதுதான் அவருடைய நினைவு நாள்லயோ அவருடைய பிறந்த நாள்லயோ அவர் குறித்த விஷயங்களை பேசும் பொழுதோ நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த வகையில இந்த அம்பேத்கர் பிறந்த நாளை ஒட்டி நம்ம அதை நோக்கி போவோம் அப்படின்ற உறுதிமொழி எடுப்போம். இன்னொரு முறை அம்பேத்கர் ஜெயந்தி வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஒட்டு மொத்தமா அம்பேத்கர், RSS, பாஜக, மோடி, இதை வைத்து உங்களுக்கு என்ன கருத்துக்கள் தோணுது? குறிப்பா அம்பேத்கர் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு? உங்களுக்கு எப்படியான ஒரு விஷனை அவர் கொடுத்திருக்கிறாரு? உங்களுக்கு அம்பேத்கர் பற்றிய இல்லாட்டி இந்த அரசியல் நகர்வுகள் பத்தின எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் அதை கீழே தைரியமா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட இந்த கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் தான் நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.